வணக்கம். நௌகாசன், இந்த நௌகாசனுடைய பயன்கள் என்ன? இண்டிகேஷன்ஸ் யார் யாரெல்லாம் செய்யலாம், யார் யார் செய்யக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நௌகாசனில் 2 வகை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்லாந்து படுத்து செய்யக்கூடியது, அதாவது சுப்பைன் போஸ்டில் படுத்து செய்யக்கூடிய நௌகாசன். அதுடைய பயன்கள், கான்ட்ரா இண்டிகேஷன் பார்க்க போகிறோம். முதல்ல யார் யாரெல்லாம் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஹெர்னியா இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. ஹெர்னியா அப்படின்னா இறக்கம், குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம், ஆனல் ப்ரொலாப்ஸு இருக்கிறவங்க செய்யக்கூடாது. பொதுவாகவே நம்முடைய கோர் வயிற்று பகுதியை அழுத்துற மாதிரி, லோயர் பாடி, லோயர் ஆர்கன்ஸை அழுத்துற மாதிரியான பயிற்சிகள், இருக்கிற மாதிரியான பயிற்சிகள் ஹெர்னியா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அது உத்தான் பாதாசன் தொடரில் இருக்கிற எல்லா ஆசனங்களையும் இந்த ஹெர்னியா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அப்போ குடல் இறக்கமானது மேலும் அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த குடல் இறக்கம் அப்படின்றது நம்ம வயிற்றுப்பகுதி பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருக்கிறப்ப தான் வருது. அப்போ இந்த பயிற்சியை நம்ம தொடக்கத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல பலமாக இருக்கும். வெயிட்டை தூக்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம் வரவே வராது. அப்போ அதுக்கு தடுப்பாக செய்யக்கூடிய பயிற்சி இது. ஆனால் இந்த பயிற்சி பிரச்சனை வந்ததுக்கு பிறகு செய்யக்கூடாது. 2வது இன்ஜுரி சர்ஜரி. இது நம்ம எப்பயுமே சொல்லுவோம், சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரியான ரணம் சரியாகலை அப்படின்னா இந்த பயிற்சியை நம்ம செய்யக்கூடாது. அப்போ மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த பயிற்சியை செய்யணும். இன்ஜுரி, இந்த பயிற்சி நம்ம செய்கிறோம், இந்த பயிற்சி எந்த இடத்துக்கு வேலை கொடுக்குதோ அந்த இடம் இன்ஜூர் ஆகி இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சியை நம்ம செய்யக்கூடாது. இப்போ நமது பெல்விக் ஃப்ளோர் மசில் டீடோன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இன்கான்டினன்ஸ் வரும். இப்போ அங்கே இருக்கிற தசைகள் வலுவடைஞ்சு தொங்கி போயிடுச்சு, தொய்வாயிடுச்சு அப்படின்றப்ப யூரின் அடக்க முடியாது. கொஞ்சமாக யூரினரி பிளாடரில் யூரின் ஃபில் ஆனாலே போகணுன்ற தன்மை ஏற்படும், போகணுன்ற அர்ஜென்சி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இருமல் வரப்போ, தும்மல் வரப்போ தன்னாலே யூரின் வெளியேறும். கண்ட்ரோல் இல்லாமல் வெயிட்டை தூக்குறப்ப யூரின் வெளியேறும். அப்போ அங்கே டீடோனிங் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த தசைகள். இப்போ இதுவே டீடோனிங் நடக்கிறனால தான் நம்ம இடுப்பில் வயிற்றுப்பகுதியில் இருக்கிற தசைகள், அங்கே இருக்கிற மயோஃபேஷியா எல்லாமே தளர்வடைஞ்சு போனனால, டீடோன் ஆனனால தான் குடல் இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம் நடக்குது. அப்போ இந்த டீடோனிங் அப்படின்றத ரிவர்ஸ் பண்ணுறது டோனிங். இது திரும்ப அந்த மசில்ஸை டோன் பண்ணக்கூடியது, எப்படி இருக்கணுமோ அப்படி வைக்கக்கூடியது. அப்படி இருந்தாலே இந்த சொன்ன இந்த தொந்தரவுகள் எல்லாமே வராது, தடுக்கப்படும். அதுக்கடுத்தது 2வது இந்த நௌகாசனம் செய்கிறப்ப நமது நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற டென்ஷன் எல்லாமே ரிலீவ் ஆகும். நம்ம சாந்தி ஆசனம் இப்போ ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம படுக்க போகிறோம் அப்படின்னா நௌகாசனத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாந்தி ஆசனத்தில் படுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டீப்பாக ரிலாக்ஸ் ஆகும். ஒரு வாக்கிங் போகிறோம், இல்லை ஜாகிங்கு, ரன்னிங் போகிறோம், போயிட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு சாந்தி ஆசனத்தில், சவாசனத்தில் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த நௌகாசனம் செஞ்சுட்டு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா நர்வஸ் டென்ஷன் இந்த ஆசனத்தினால ரிலீவ் ஆகுது. அப்போ நீங்கள் ஓய்வு எடுக்கிறப்ப இன்னும் டீப்பாக சீக்கிரமாக ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கடுத்தது மிக முக்கியமான பலன், கர்ப்பப்பை. இப்போ ப்ரெக்னன்சியில் 2வது ட்ரைமிஸ்டரில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆசனத்தை தினசரி செய்யணும். தினசரி செய்கிறப்ப கர்ப்பப்பையில் குழந்தை தங்காமல் இருக்கிறது, கரு தங்காமல் இருக்கிற அந்த தொந்தரவு தடுக்கப்படும். இந்த பலன்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அது நமது கேள்வி பதில் செஷனில் நம்ம கொடுப்போம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.